ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் வந்து பேச போகிறது எந்த எஜுகேஷன் போர்டு வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான். ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சிபிஎஸ்சி போர்டை பற்றி, ஸ்டேட் போர்டை பற்றி, அதே மாதிரி ஐசிஎஸ்சி போர்டை பற்றி அண்ட் ஆல்சோ ஐபி போர்டை பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறையான்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹவெவர் திஸ் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் வீடியோ. நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். டீட்டெயில்டாக என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பழைய வீடியோஸை பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்டை பற்றி பேச போகிறதில்ல. பிகாஸ் ஸ்டேட் போர்டு இஸ் சம்திங் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது. உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்டேட் போர்டு ஒரு பேசிக்கான எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ஸ்டேட் போர்டு இஸ் ஃபார் யூ. பட் இல்லை, நான் வந்து அதையும் தாண்டி கொடுக்கணும் அப்படிங்கும்போது தான் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி இந்த மாதிரியான போர்ட்ஸ் வந்து பிக்சரில் வருது. அண்ட் இந்த போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் குவிக்காக ஒரு ஓவர்வியூ கொடுத்து நீங்கள் என்னத்தெல்லாம் கன்சிடர் பண்ணணும், என்ன விஷயம்லாம் குட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சிபிஎஸ்சியை பற்றி பேசிடலாம். எதுக்கு சிபிஎஸ்சி அப்படின்னா, சிபிஎஸ்சி வந்து இந்தியாவிலே வந்து அதிகமாக ஸ்கூல்ஸ் இருக்குது, அதிகமாக வந்து ரெக்கக்னிஷன் இருக்குது. இதுவே வந்து உங்கள் பையனோ பொண்ணோ சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க அப்படின்னா தட் டசன்ட் நீட் எக்ஸ்பிளனேஷன். எல்லாத்துக்குமே தெரியும் சிபிஎஸ்சி போர்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர்த்து சிபிஎஸ்சியோட எஜுகேஷன் பேட்டர்ன் எப்படின்னா அனலிட்டிக்கல் திங்கிங்கையும் ப்ராப்ளம் சால்விங்கையும் தான் ப்ரமோட் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து யோசிச்சு பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணும். மேஜராக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் இவங்களோட ப்ரைமரி. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இவங்களோட செகண்டரி. இது வந்து யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லை வேறு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், யூபிஎஸ்சி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திஸ் இஸ் த பெஸ்ட். நீட், ஜேடபிள்யூஇ, டபுள் ஐடி எல்லாம் அந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டு வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வர்றது வந்து ஐசிஎஸ்சி. ஐசிஎஸ்சினா என்ன அப்படின்னா, ஐசிஎஸ்சியோட ஃபோக்கஸ் வந்து மேஜர்லி ஐசிஎஸ்சியும் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்டு. ஸோ அவங்களும் வந்து இந்தியாவிலேருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த போர்டு வந்து இவங்களோட கரிக்குலம் வந்து லாங்குவேஜஸ், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இதுதான் இவங்களோட பேசிக். அண்ட் இவங்க வந்து எந்த பேஸில் கற்றுக் கொடுப்பாங்கன்னா, கான்செப்ட் கிளியராக இருக்கணும், எல்லாமே எக்ஸ்பெரின்ஷியல் லேர்னிங்கில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வென் ஐ சே எக்ஸ்பெரின்ஷியல் லேர்னிங் என்ன ஆகும்னா, நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் இருக்கும், நிறைய ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் இருக்கும். ஓகே, இதில் வந்து 20% மார்க்ஸை இவங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அந்த தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸை லைஃப் சுச்சுவேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்களால வந்து நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்க முடியும் இவங்களுக்கு. இது வந்து சிபிஎஸ்சியை விட காம்ப்ளிகேட்டட், கண்டிப்பாக கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டடி தான். குழந்தைங்க வந்து இந்த லோடை எடுத்து படித்தா மட்டும்தான் அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த போர்டுக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸில் நிறைய ரெக்கக்னிஷன் இருக்குது. அதே மாதிரி இந்தியாலையுமே நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் வந்து இருக்குது ஐசிஎஸ்சி போர்டுக்கு. ஐபி போர்டோட சென்ட்ரலைஸ்டு பாடி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து மேஜர்லி வந்து அனலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜை ப்ரமோட் பண்ணுறாங்க. இவங்க வந்து மேஜர்லி ப்ரமோட் பண்ணுறது எப்படின்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும், அப்புறம் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அகெயின் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு வந்து டிஃபைன்டான டெக்ஸ்ட் புக் கிடையாது. ஸோ இவங்க வந்து நிறைய தேடி பிடிச்சி நிறைய கான்செப்டை அங்கங்கே இருந்து எடுத்து ப்ரொஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது யாருக்கு அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு குளோபல் அப்ரோச். ஓகே, ஸோ என் பையனோ பொண்ணோ கண்டிப்பாக ஃபாரினுக்கு தான் போவாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐபி போர்டுக்கு போகலாம். இந்த போர்டு வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் நிறைய ரெக்கக்னிஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்கள் குழந்தை ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐபி போர்டு.
குயிக்கா ஒரு சில கம்பேரிசன்ஸை பற்றி பேசிடுறேன். ஐபி போர்டு இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல வந்து மேஜராக கம்பேர் பண்ண போகிறது வந்து ஐசிஎஸ்சியையும் சிபிஎஸ்சியும் தான். சிபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இவங்களோட கிரேடிங் சிஸ்டம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல், A1லேருந்து E2 வரைக்கும் இவங்களோட கிரேடிங் சிஸ்டம். ஐசிஎஸ்சி வந்து ரொம்ப டீட்டெயில், ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ். இவங்களோட இவாலுவேஷன் வந்து ஸ்கோர் பேஸ்ட் இவாலுவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி ஸ்கூலில் வந்து இந்த ஆன்சருக்கு இவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி தான் வந்து ஐசிஎஸ்சிக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள சிபிஎஸ்சியில் இருந்தோ ஐசிஎஸ்சியில் இருந்தோ மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சிபிஎஸ்சியிலேருந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் ஐசிஎஸ்சியிலேருந்தோ இல்லை ஐபியிலேருந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. பட் இவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ எந்த ஒரு போர்டுமே ரொம்ப பர்ஃபெக்ட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேஜரான ப்ராப்ளம் வர்றது என்னன்னா, குளோபல் இஷ்யூஸ் வந்து இவங்களுக்கு தெரியாது. சிலபஸ் வந்து கம்பேரட்டிவ்லி லைட்டராக இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சிபிஎஸ்சி போர்டோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதுவே வந்து ஐசிஎஸ்சி போர்டோட வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சி பசங்க வந்து இந்தியாவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொடுக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த்து வந்து சிபிஎஸ்சி போர்டுக்கு கிடையாது. சேம் இஸ் த கேஸ் வித் ஐபி போர்டு ஆல்சோ. அவங்களும் வந்து பெருசாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அப்பியர் ஆகிற மாதிரி ப்ரிப்பேராக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐசிஎஸ்சி போர்டு இஸ் சம்திங் சிபிஎஸ்சியும் கிடையாது, ஐபியும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில். ஸோ இந்த குளோபல் எக்ஸ்போஜரும் வந்து இவங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். இந்தியா இஷ்யூஸும் வந்து பெருசாக எக்ஸ்போஜர் இருக்கா, ரெண்டு பேர்லேயுமே வந்து இது வந்து ஒரு ஆவரேஜான திங் மாதிரி ஐசிஎஸ்சி போர்டு. ஓகே, நவ் கம்மிங் டு ஐபி போர்டு. ஐபி போர்டில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு போத் தி அதர் போர்ட்ஸ். ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஈவன் ஓகே நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சா கூட நிறைய டீச்சர்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வெல் ட்ரெயின் கிடையாது இன்னுமே அந்த சிலபஸை டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம், நீங்கள் காசு கொடுத்துமே உங்கள் குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கெப்பபிலிட்டி இல்லைன்னா, நீங்கள் அதை வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூ ஆடிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அட்மிஷன் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, எல்லா போர்ட்ஸுமே வந்து ரொம்ப அவைலபிளாக கிடையாது. ஸோ வந்து நீங்கள் இப்போ ஒரு போர்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது. சிபிஎஸ்சி போர்டுனா வெறும் சிட்டிக்குள்ளே 10 போர்டு தான் இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தைய எங்கே அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல ரெஜிஸ்டர்டாக இருக்குது. ஹவெவர் ஸ்கூல்ஸ் வித் ஐபி போர்டு இஸ் லிமிட்டட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல்ஸோட அவைலபிலிட்டியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இட் வுட் பி குவைட் அன்ஃபேர். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைய எவ்ரிடே வந்து 3 hours ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் அவங்க அதை பண்ணுனாங்கன்னா 3 hours எவ்ரிடே டு அண்ட் ஃப்ரோ ட்ராவல் பண்ணுனாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக வந்து வீட்டில் ப்ரொஜெக்ட்லேயோ ஸ்டடீஸ்லேயோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. செகண்ட் வந்து உங்கள் குழந்தையோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது. நாட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கேன் கோ த்ரூ தட் ஸ்ட்ரெஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, போட்டு விடுங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கலாம். இல்லைங்க, தட்ஸ் வெரி ராங். குழந்தைங்க வந்து மென்டலி டிப்ரெஸ் ஆகிரும். ஒரு சுச்சுவேஷனில் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் குழந்தையோட கெப்பபிலிட்டி என்ன? ரொம்ப இன்டெலிஜென்ட் என் குழந்தை, ரொம்ப வந்து அவனோ அவளோ வந்து எந்த ஒரு ப்ரெஷரையும் ஃபீல் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தென் யூ கேன் சூஸ் ஃபார் அ பிகர் போர்ட்ஸ். அதர்வைஸ் யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ நீட் டு கன்சிடர் இஸ் உங்களோட பட்ஜெட். ஓகே, ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது. ஸோ தட் யூ நீட் டு பிளான். ஃபோர்த் திங் என்னென்னா, உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சர் எங்கே இருக்கும். என் பையன் வந்து இன்ஜினியர் ஆகணும், என் பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிபிஎஸ்சி இஸ் சம்திங் தட் யூ நீட் டு கோ ஹெட். இதுவே வந்து இல்லை இன்னும் நானே ஃபாரினுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ மேபி இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்லேயோ இல்லை வந்து என் பையன் 10th முடிச்சதுக்கப்புறம் அவனே ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஐபி இல்லை ஐசிஎஸ்சி போர்ட் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறது உங்களை இந்த ஐசிஎஸ்சியும் அண்ட் ஐபி போர்டு தான்.
ஓகே. அண்ட் ஃபைனலா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டியது ஸ்கூல பாருங்க. போர்ட நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கம்ஸ் டவுன் டு ஸ்கூலிங். ஏன்னா நெறைய ஸ்கூல்ஸ் வந்து நாங்க அத பண்ணிருவோம், இத பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்றாங்களோ தவிர்த்து, அவங்க கிட்ட அந்த எம்யூனிட்டீஸ் இல்ல. அவங்க கிட்ட அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. லெட் மீ பி வெரி ஹானஸ்ட் அண்ட் பிளண்ட் ஓவர் ஹியர். ஸ்கூலிங்குமே இப்ப வந்து ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபீஸ மட்டும் வாங்கிக்கிட்டு உங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே கத்துக் குடுக்கலன்னா, அது வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ யூ நீட் டு சூஸ் தி ஸ்கூல் வெரி கேர்ஃபுல்லி. இங்க ஐபி போர்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சேர்த்து விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா அவங்களுக்கு வந்து அந்த ஐபி லெவல்ல எஜுகேஷன் குடுக்குறாங்க. ஐ ரியலி டவுட் வெதர் வேற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால பி வெரி வெரி கேர்ஃபுல். உங்க குழந்தைய நீங்க வந்து ரொம்ப காசு குடுத்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டோன்ட் புட் யுவர் சைல்ட் இன் தி ராங் பிளேஸ். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத தவிர்த்து வேற எதுவும் பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ப்ளீஸ் போடுங்க. ஐல் டூ மை ரிசர்ச் அண்ட் ஐல் போஸ்ட் அ வீடியோ. நான் உங்கள கூடிய சீக்கிரம் ஒரு புது வீடியோவோட மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை.